சரிங்க மாப்பிள்ள, எல்லாரும் உங்க குடும்பத்தில் உள்ளவங்களாம் வந்திருக்காங்களா? எனக்கு இங்க இருக்கிறதுக்கு சங்கட்டமா இருக்குது. அதனால நான் கிளம்புறேன். நீங்க 2 பேரும் மறு வீட்டு விருந்துக்கு நாளைக்கு வந்துருங்க. என்னத்த இப்படி பேசுறீங்க? அம்மா போமா, கம்முனு இருமா. போறேன்ட்டு இருக்காம. அதுக்கு இல்லடி, அவங்கெல்லாம் வேற கூடி கூடி உட்காந்து பேசுறாங்க. நம்மக்கிட்ட யாரும் பேசவும் மாட்டிக்கிறாங்க. எனக்கு சங்கட்டமா இருக்கு. என்னடா இது, எல்லார் வாயும் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கோமேன்னு வெறிக்க வெறிக்க எம்பிட்டு நேரம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அதான் சரி, நம்ம பாட்டுக்கு போனோம்னா போட்டதெல்லாம் போட்டபடியே கிடக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா ஏதாவது ஒன்று பார்க்கலாம் வைக்கலாம். நாளைக்கு விருந்துக்கெல்லாம் ரெடி பண்ணணும்ல. அதான். அவங்க கூட பேசுங்க அத்தை. அதெல்லாம் நல்லா பேசுவாங்க. அட இல்லைப்பா, உங்கள் அம்மா என்னை பார்த்தாலே சிடு சிடுன்னு இருக்காங்க. எல்லாத்துக்கிட்டையும் சிரித்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் மட்டும் போய் உக்காந்தேன்னா ஆளுக்கு மூஞ்சி திருப்பிக்கிறாங்க. சரி, அப்படியும் கொஞ்ச நேரமாவது உக்காந்துருந்தா அவங்க பாட்டுக்கு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் போனோடனே அப்படியே கப்பு சுப்புன்னு அடங்கிடுறாங்க. மாற்றி வேற ஏதாவது பேசுகிறாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுறது? அம்மா இருமா, நீயும் போயிட்டா அப்புறம் எனக்கு கஷ்டமா இருக்குமா. ஆமாத்த, இப்பதானே வந்திருக்க ஆனந்தி. நீங்க துணைக்கு இருப்பீங்கன்னு பார்த்தா நீங்களும் இப்ப போறேன்னா என்ன அர்த்தம்? கம்மனி இருங்கத்த, எல்லாம் முடிச்சுட்டு போலாம். அது சரியா, நீ நம்மளாம் இங்கே உட்காந்துருக்கோம். அந்த பொண்ணோட அம்மா எங்க? அவங்கள ஆளையே காணோம். அவங்களா உள்ள இருக்காங்க? நீ உள்ளையா? அட, புதுசாக முன்னாடி புதுசாக கல்யாணம் ஆகிருக்குது. 2 பேரும் ஏதோ பேசுவாங்க வைப்பாங்க. அவங்கள ரூமில் விட்டுட்டு இந்த அம்மா வெளியே வரும்னு பார்த்தா இந்த அம்மா அங்கேயே போய் உட்காந்துக்கிட்டு என்னத்த பேசுவாங்கன்னு தெரியல. நம்மள எதுவும் சொல்லக்கூடாது, அதனால தான் நானும் அமைதியாக வந்துட்டேன். அதுக்குன்னு கல்யாணம் ஆயிடுச்சு. இனி அவங்க ஏதாவது இனி அடுத்த கட்டத்தை பற்றி பேசுவாங்க வைப்பாங்க. நம்ம வீட்லேயும் தான் இருந்தாங்க. என் மாமியாரெல்லாம் புதுசாக முன்னாடி பேசுகிறாங்கன்னா வந்து இப்படி மூகுஞ்சுக்கு முன்னாடிலாம் வந்து கேட்க மாட்டாங்க, ஒன்றும் மாட்டாங்க. வீடு கட்டும்போது கூட என்ன சொன்னாங்க, மாப்பிள்ளை பொண்ணு வந்தால் அவங்களுக்கு தனி, பையனு மருமகள் வந்தால் அவங்களுக்கு தனி ரூமுன்னு ஆளுக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து கட்டி வச்சாங்க. 2 பேத்துக்கும் அவங்களுக்குன்னு ஒரு பொது இது வேணும்னு. இந்த அம்மா என்னன்னா போய் போய் உக்காந்துக்கிட்டு என்ன போ. அவங்க நம்மக்கிட்ட பேசவும் மாட்டேங்கிறாங்க. நல்லா சிரிச்சு கலகலன்னு பேசினாதானே. ஆமாம் போ, பேசி தான் தள்ளிடுச்சு அந்த அம்மா. நம்மளாம் இங்கே உட்காந்து பேசுகிறோம். வந்துட்டு ஏதாவது ஒன்று பேசணும் வைக்கணும். வந்தால் என் பிள்ளைய நான் அப்படி வளர்த்தேன், என் பிள்ளைய இப்படி வளர்த்தேன், நான் ஒரு வீடு விட மாட்டேன், என் பிள்ளைய அப்படி வளர்த்துருக்கேன், அப்படி இப்படின்னு பெருமை தான் பேசுதே தவிர நமக்கு இந்த பெருமை பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. ஆமாம் ஆமாம், நானுமே கவனித்தேன். வந்ததுலேருந்து நான் அது பண்ணியிருக்கேன், இதை பண்ணியிருக்கேன், அப்படி இப்படின்னு அவங்க பெருமையை தான் பேசுகிறாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே எல்லாரும் சொந்த பந்தம் ஒன்றா இருக்கோம். ஒன்றா இருக்க சபையில் எப்படி பேசணுமோ அப்படி பேசணும். அதை விட்டு சொந்தக்காரங்கனாலே மோசம், சொந்தக்காரங்க அப்படி, சொந்தக்காரங்க இப்படி. யார் வீட்டில் சொந்தக்காரங்க நல்லா இருக்காங்க? ஏன் நம்மலாம் படாத கஷ்டமா? அதுக்குன்னு அவங்களையே 24 மணி நேரமும் சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா? அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை, அவங்க குடும்பம் குட்டியை தான் பார்ப்பாங்க, நம்மளையெல்லாம் பார்ப்பாங்களா? அப்படின்னு நாங்களே கடந்து போயிட்டோம். இந்த அம்மா மூச்சுக்கு 300 தடவை சொந்தக்காரன் பந்த கலாட்டி விட்டு போயிடுவான், நடுத்தரவில் நிறுத்திடுவான். அடடா முடியலை. சரி அண்ணி, அந்த அம்மா உள்ள வேற இருக்காங்க. நம்ம ஏதாவது பேசி காதில் இது பட்டுச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் அதுக்கே தான் நினச்சிக்க போகிறாங்க. இல்லை, நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது? இங்கே வந்து உட்காந்து பேசணும், அதை விட்டுவிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தா. அண்ணி, நாங்கள்லாம் அங்கே ஊருக்கு போயிடுவோம். அவங்க தான் இனி இங்கே இருப்பாங்க, வருவாங்க போவாங்க. அனுசரித்து போய்க்கணும் அண்ணி. நம்மளால சண்டை சச்சரவு வந்துடக்கூடாது. இப்ப என்னத்த போலான்றீங்களா? ஆமாங்கப்பா. சரி விடுங்க, இன்னைக்கு நம்ம மறு வீட்டு விருந்துக்கு கிளம்பலாம். ஐயோ, அப்புறம் நான் சொன்னனாலதான் நீங்க வந்துட்டீங்கன்னா அப்புறம் அதுக்கு வேற தப்பா நினைச்சுக்க போறாங்கப்பா வீட்டுல. எதுக்கு எதுன்னு நினைக்க போறாங்க? அதான் நான் பேசிக்கிறேன் அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். என்னடி பாஞ்சுக்கிட்டு வார? என்ன இங்க பாரு, உங்ககிட்ட எல்லாம் நான் பேசவே இல்லை. என் பிள்ளைய கொடுத்துருங்க, நான் பாட்டுக்கு என் பிள்ளைய கூட்டிக்கிட்டு போயிடுறேன் சொல்லிட்டேன். இங்க பாரு, என்ன வாம்புள்ள எந்த லட்சணத்தை நீ வச்சிருந்தன்னு ஊரே சொல்லிருச்சு. இனிமே என் பேத்திய உன் கூட அனுப்பவே மாட்டேன்டி, அனுப்பவே மாட்டேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. ஒழுங்க மரியாதை இங்க இருந்து போயிரு, இல்லன்னு வையே ஒத்தப்பட்டு தான் போவேன் இங்க இருந்து. பாத்தீங்களா தலைவரே, பாத்தீங்களா? நான் என்னமோ ராட்சசி, நான் என்னமோ வாயாடி அப்படி இப்படின்றாங்களே, தங்கம் ரொம்ப நல்லவ அப்படி இப்படினாங்களே, இவ லட்சணம் தெரியுதா? இப்படித்தான் என்னை வீடு பூந்து அடிச்சா. இப்ப பாத்தீங்கல்ல எப்படி பேசுறாங்கன்னு. எவரு உன் கூட நான் எந்த பேச்சுவார்த்தையும் இருக்க கூடாதுன்னு தான் இருந்தேன். இத்தனை வருஷமா என் பிள்ளைய கண்ணுல காண விடாம பண்ணேன். ஆனா இன்னைக்கு என் பிள்ளை என்கிட்ட வந்துருச்சு. இதுக்கப்புறம் உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க, நான் பாத்துக்கிறேன். எந்த இடத்துக்கு போகணும்னாலும் சரி, நான் போறதுக்கு தயாரா இருக்கேன். ஏய், நீ தான் உன் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டலடா. என் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணமே நீ தான்டா. நான் பாட்டுக்கு வீட்டுக்கு பார்த்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையை எப்படியோ ஒன்று ஓட்டியிருப்பேன். கையை கிழிச்சுக்கிட்டு காலை கிழிச்சுக்கிட்டு என் வாழ்க்கையை அழிச்சிட்டு இன்னைக்கு என்னடா நல்லவன் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கியா நீ?
உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அப்புறம் என்னடா என் பிள்ளைய கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வேணும்னா பிள்ளைங்களை ஏதோ ஒன்று பார்த்துக்க வேண்டிதானே? படுபாவி பயலுகளா, உங்களால தாண்டே என் புள்ள வாழ்க்கை இப்படி ஆணுச்சு. பாருங்க, என்னாலன்னு சொல்லாதீங்க. உன் வாயால தான் உன் புள்ள வாழ்க்கை இப்படி ஆனிச்சு. ஒரு பொண்ணை கட்டி கொடுத்தோம்னா நல்லது கெட்டதை சொல்லி தரணும். ஆனா கெட்டதை மட்டுமே சொல்லி கொடுத்து அவ வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணமே நீதான். தம்பி, என்ன இருந்தாலும் உங்களை விட வயசுல மூத்தவங்கப்பா, கொஞ்சமாவது மரியாதையா பேசுங்க. இல்லைங்க தலைவரே, இதுங்கெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்குதுங்க. என் கண்ணு முன்னாடியே எங்க அம்மாவையும் எங்க அப்பாவையும் எப்படியெல்லாம் பேசியிருக்காங்க. அன்னைக்கு அடிச்சு நான் வீட்டை விட்டு துரத்தினேன். அதெல்லாம் மறந்துருச்சோ? நீ எல்லாம் ரொம்ப நல்ல ஆளுன்னு தான் நினைக்காத. இவளும் நல்லவளாதான் இருந்தா. ஆனா என்ன அப்படி இப்படின்னு கொஞ்சம் எங்களுக்குள்ள மனக்கசப்பு இருந்துச்சு. ஆனா அதையே நீ ஊதி ஊதி பெருசாக்கி எங்க வாழ்க்கையை அழிச்சதே நீதான். அது மட்டுமா? சரி, உன் புள்ள உன் வீட்டுக்கு வந்துட்டா கோச்சுக்கிட்டு, அப்பயும் நான் எல்லாத்தையும் இழந்து உன் வீட்டு வாசல்ல வந்து நின்று கூப்பிட்டேன்ல, வா நான் உன்னை ஏத்துக்கிறேன், நம்மளோட எல்லா பிரச்சனையும் மறந்துடுவோம், இனி நமக்காக ஒரு புதிய வாழ்க்கையை வாழ்வோம், இந்த ஊரு வேணாம் ஒன்னும் வேணாம், நம்ம வெளியூருக்கு போவோம்னு உன்னை கூப்பிட்டேன் தானே. 5 வருஷம், எப்படி 5 வருஷம் உனக்காக காத்துக்கிட்டு இருந்து எவ்வளவு பிரச்சனை பண்ணி என் பிள்ளை கண்ணுல காட்ட விடாம பண்ண. எத்தனை காலத்துக்கு உன்னையவே பாத்துக்கிட்டு இருக்க முடியும்? உன் பிள்ளைக்காக காத்திருந்து என் பையன் வாழ்க்கையை நான் அழிக்க முடியுமா? அதனாலதான் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். அதுல என்ன தப்பு இருக்குது? இங்க பாருங்க, ஏதோ பண்ணி தொலைஞ்சிட்டீங்க, ஆனா என் பிள்ளையும் எங்க கிட்ட கொடுத்துருங்க, அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். ஆமா, நீங்க புள்ள வளர்க்குற அழகுக்கு உங்க கிட்ட தான் கொடுப்பாங்க. ஏற்கனவே உன்னை வளர்த்து இப்படி குட்டி சவர ஆக்கி வச்சிருக்க. இதே மாதிரி எங்க வீட்டு வாரிசை நீ வளர்க்குறேன்னு வளர்த்து அதை இதாக்கிறதுக்கா? அது மட்டும் முடியவே முடியாது, சொல்லிட்டேன். ஏற்கனவே பிள்ளைய வழக்கு தெரியாம வளர்த்து ஊதாரியை வளர்த்து ஊரை சுத்துறதும் திங்கிறதும், இதை தவிர உன் பிள்ளைக்கு என்னத்தை சொல்லி கொடுத்த? ஒரு குடும்பம் நடத்துறதுக்கான ஒரு எந்த தகுதியுமே இல்லை அவளுக்கு. அப்படி இருந்தும் அவளை வீட்டில் ஒரு மருமவளை ஏற்றுக்கிட்டு நாங்களும் எல்லாத்தையும் பண்ண தானே செஞ்சோம், எதுவும் பண்ணாமையா இருந்தோம்? ஏதோ என் புருஷன் புத்தி கெட்டு போய் இந்த ஊர்க்காரவளுக்கு அதை பண்ணுறேன், ஜெயிக்கிறதுக்காக இதை பண்ணுறேன்னு உன் நகையை கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஆனால் காசு பணம் இருக்க வரைக்கும் எங்களுக்கு அடங்கி போனா, எங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே தானே நீ அப்படியே உன் சுய ரூபத்தையே காட்டின. அப்போதாண்டி தெரிஞ்சுது என் பையனுக்கே நீ அவன் கூட பேசுனது பழகுனது வாழ்ந்தது எல்லாம் அவன்கிட்ட இருக்கிற சொத்துக்காக மட்டும்தான், மற்றபடி அவன்கிட்ட இருந்த பாசத்துக்காக இல்லைன்னு. உங்களை மாதிரி கேவலமான ஜென்மத்தை எங்கள் பிள்ளைய நாங்கள் வளர்க்க முடியாது. அதனால் எங்கள் பிள்ளைய எங்களால் விட முடியாது. உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க. காசுன்னு ஆத்தாள மவளை ஆடி எங்கள் வீட்டு பிள்ளையே நீ 10 பாத்திரம் கழுவ வைப்ப, ரோட்டில் உக்காந்து நினச்ச நேரம் அடிப்ப, எல்லார் வீட்லேயும் தட்டை தூக்கிட்டு எங்கள் அம்மா சோறு போடுறது இல்லைன்னு சொல்லிட்டு ஏதாவது கொடுங்க வாங்கின்னு வாங்கி திங்கணும்னு எங்கள் வீட்டு பிள்ளைக்கு என்னடி தலையெழுத்து? என்ன தலையெழுத்து? இங்கே பாரு, என் பிள்ளைய இத்தனை வருஷமா நான் தானே வளர்த்தேன், நீயா வளர்த்து கிழிச்சா வளர்த்து 10 வீட்டுக்கு தட்டை தூக்கிட்டு போய் பிள்ளைய வளர்க்குறதுன்றது வளர்ப்பா? என்னமோ சொல்றியே, பெத்த பிள்ளைக்காக நான் அதை பண்ணேன், பெத்த பிள்ளைய இதை பண்ணேன்னு. ஒரு தாயின்றவ பிள்ளையோட சந்தோஷத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவா. தான் வயிறு காஞ்சாலும் புள்ள வயிறை காயக்கூடாதுன்னு நினைக்கிறவ தான் தாய். ஆனால் நீ பேச்சுக்கு மட்டும்தான் தாய், ஆனால் வீரவசனம் பேசுறது மட்டும்தான் ஒன்னால முடியும். கையால் ஆகாதவளே. ஏய் என்னடி ஏய், நேற்று கொடுத்தது பத்தலையா? மறுபடியும் கொடுக்கணுமா? எங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது. ஒன்ன மாதிரி ஆள் மேல கைய வச்சா அது எங்களுக்கு அசிங்கம். போங்கடி முதல்ல வெளியே. இங்க பாரு, என் பிள்ளைய மட்டும் கொடுக்கல, உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. என்ன தலைவரே, உங்களுக்கு எதுக்கு கூட்டிட்டு வந்தேன்? வாயை பார்த்துக்கிட்டு அப்படியே நிக்கிறீங்க, பேசுங்க. என் பிள்ளைய என்கிட்ட வாங்கி கொடுங்க. இங்க பாருமா, முதல்ல எதையா இருந்தாலும் உட்காந்து பேசணும். இப்படி வந்த உடனேயுமே வாழ்னு கத்தி சண்டை போட்டா ஏதாவது ஒண்ணு மாறுமா? சொல்லுங்க பாப்போம். நீங்க என்னங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ, நான் சப்போர்ட் பண்ணி பேசலமா, நம்ம ஒரு இதை சொல்றேன், ஒரு புரிஞ்சுக்கங்க. நல்லா புரிஞ்சு போச்சியா. காசு பணம்னு இவன் சொத்துக்காரன், இவளுக்கு ஒரு இதுவும் இல்லை. அதனால இவளுக்கு நம்ம இது பண்ணி பேசினோம்னா நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு நீயும் அப்படித்தானா? என்னம்மா என்னையவே மரியாதை இல்லாம பேசுற? உங்களுக்கெல்லாம் என்னடா மரியாதை? காசை பார்த்தோன்னே அப்படியே அங்கிட்டு சாஞ்சிட்ட. உனக்கெல்லாம் என்ன மரியாதை? ஏம்மா, இவங்க கிட்டலாம் நியாயம் கேட்டால் கிடைக்காதுமா. நீ வாமா, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போவோம். இவங்களுக்கெல்லாம் இருக்குதுமா, எல்லாத்தையும் உள்ள தூக்கி வச்சு லாடம் கட்டுறேன். இங்கே வருடி, என் பிள்ளைய வச்சிருக்கலான்னு நீ நினைக்காத. போலீஸோட வந்து என் பிள்ளைய தூக்கிட்டு போகிறேன். உங்கள் எல்லாத்தையும் பாரு, என் பிள்ளைய கடத்திட்டு வந்துட்டீங்கன்னு சொல்கிறேன். இரு. என்னம்மா இந்த பொண்ணு, நான் என்ன சொல்லிட்டேன்? படப்படன்னு பட்டாசு கணக்கா வெடிச்சிட்டு போகுது. நேத்து வந்து காலில் உளுந்து காப்பாத்துங்க என் பிள்ளைய அப்படி இப்படின்னு கூட்டிட்டு வந்தாங்க, இப்ப இப்படி பேசுறாங்க. ஏங்க, அவ ஒரு நிலையிலே இல்லைங்க.
அவளுக்கு என்னைக்குமே இது என்னன்னு புரிஞ்சுக்கிற தன்மையே இல்ல. இப்பன்னு இல்ல, அப்பையில இருந்து அவ அப்படிதான். அதுக்குன்னு இப்படியாப்பா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டு நீ எல்லாம் தலைவரா அப்படி இப்படின்னு காசுப்பட்டவனா இருந்தா எம்புட்டோ பணத்தை நான் வாழ்க்கையில பாத்துட்டேன்ப்பா இந்த 10 வருஷத்துல. அதெல்லாம் வச்சு வாழ தெரியாதா எனக்கு? இன்னமும் நான் ஏழ்மையான வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்ன பார்த்து காசுப்பட்டு பேசுறேன்னு பேசிட்டு போகுது. சி, இங்க வருங்க சொக்கு, அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. வாங்க, வந்திருக்கீங்க, போமா முதல்ல போய் சாப்பாடு எடுத்து வை அவங்களுக்கு. அந்த பொண்ணு இப்ப எப்படி இருக்கு? தூங்கிட்டு இருக்கா தலைவரே? சரி சரி, நல்லா பாத்துக்கங்க. பாவம், தினந்தோறும் அடி உதன்னு அந்த பொண்ணு பட்ட கஷ்டங்கள் ரொம்ப அதிகம். இந்த பொண்ணை பார்க்கும்போது அம்பட்ட ஆசையா இருக்குது. ஆனா என்ன, அவளை அவங்க கிட்ட இருந்து பிரிக்கிறாங்கன்னு நினைக்கும் போது தான் கவலையா இருக்கு. பொசுக்குன்னு இருக்கிறா. இந்த பொண்ணை பார்க்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி சந்தோஷமாகவும் இருக்கு, ஒரு பக்கம் கஷ்டமாகவும் இருக்கு. அதை எப்படி சொல்றதுன்னு தான் ஒண்ணுமே எனக்கு புரியல. அட பாவி, இந்த வேலை பார்த்துருக்கானா அவன்? இதுக்கு தான் சொன்னேன், யாருக்கிட்டையும் ஃபோன் நம்பர்லாம் கொடுக்க கூடாது, எந்த நேரத்தில் வேணாலும் எப்படி வேணாலும் மிஸ்யூஸ் பண்ணுவாங்கன்னு. சொன்னா கேட்குறீங்களா 2 பேரும்? ஏய் இல்லப்பா, நான் ஏன் நம்பர் தரல, அப்போட நம்பர் தான் கொடுத்தேன். யார் நம்பரா இருந்தாலும் கொடுத்துருக்க கூடாது. காசா கையில கொடுக்குறீங்களா, அதோட இருக்கணும். சும்மா அந்த ஃபோன்ல மாத்தி விடுறேன், அதில் மாத்தி விடுறேன், இதில் மாத்தி விடுறேன்னு. இதுவே அவன் ஃபோன் பண்ணி ஏதாவது ஒன்று இருந்தா என்ன பண்றது? முதல்ல அந்த பையனை பிடிச்சி மிரட்டி விடணும். இல்லைன்னு வையே, இது எங்கிட்டாவது போய் பிரச்சனையில முடிஞ்சிடும். எவ்வளவு திமிரு பாரு அவனுக்கு. இப்ப எதுக்கு ஓவர் ரியாக்ட் பண்றீங்க? அவர் ஏதோ ஆறுதல் சொல்லணும்னு நினைச்சிருக்காரு, அதுக்கு போய் இவ்வளோவா? அதுக்குன்னு ஒரு பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுவானாமா அவன்? அநேகமா எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னடி தோணுது? அந்த பையனுக்கு நம்ம செல்விய பிடிச்சிருக்கோன்னு தோணுது. ஏய் பைத்தியக்காரி, எப்ப பார்த்தாலும் லூஸ் மாதிரி தான் பேசிட்டு இருப்பியா? கொஞ்சமாவது இது அறிவு வேணாம் உனக்கு? ஏண்டி இப்போ என்னடி நான் தப்பா சொல்லிட்டேன்? அவங்களுக்கு ஏதோ பிடிச்சிருக்கு போல, அதனால தான் சுத்தி வாராங்களோன்னு சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்குது? ஏக்கா நீயே சொல்லு பாப்போம். இங்க பாரு, அப்படி மட்டும் ஏதாவது இருந்துச்சு முதல்ல அவனை பிடிச்சி 4 போடு போட்டே ஆகணும்டி. ஆஹா, ஆயுசு 100. ஹாய் மிஸ்டர் மைனர், என்ன பாக்குற? எங்க செல்வி அக்கா பின்னாடி நீ தான் சுத்துற, கண்ண கோழி குண்டு போல் உருட்டுற, காதல எப்ப நீ சொல்ல போற? வாய மூடு பீச்ச மூடுன்னு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏங்க நான் என்னங்க பண்ணேங்க? நான் பாட்டுக்கு வாழையில தாங்க அறுக்க போனேன். ஏற்கனவே எங்க அக்கா எங்களை அருன்னு அறுக்கிறா, இதுல நீங்க வேற வாழலையவரா அறுக்க போறீங்களா? பாருங்க, உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பார்க்கணும். இல்லைன்னு வைங்க, எங்க வீட்டுல சொன்னோம் உங்களை லாடம் கட்டி போடுவாங்க சொல்லிட்டேன். என்னங்க நான் பண்ணேன்? வாழையிலேயே அறுக்க போனது தப்பா? வாழலைய அறுக்க போனது தப்பு இல்ல, எங்க அக்கா கிட்ட கடலை போட நினைச்சதுதான் தப்பு. ஏங்க நான் என்னங்க பண்ணேன்? என்னங்க, அன்னைக்கு ஏதோ காசு போட்டுறேன்னு அமௌண்ட் போட்டு வரேன்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் வாங்கிட்டு இப்ப அதே நம்பருக்கு ஃபோன் பண்றீங்களாமா? என்னங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? ஏங்க நான் ஒன்றும் நினைக்கலங்க, அவங்க ஏதோ அழுதுட்டு இருந்தாங்க பஸ்ல, அதான் ஆறுதல் சொல்லான்னு. ஆறுதலும் சொல்ல வேணாம், நீங்க ஆராதனையும் பண்ண வேணாம். உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. இவகிட்டயா வந்து சிக்கணும், இன்னைக்கு சிக்கனா செவனாண்டி. இல்லைங்க, நான் சும்மா தாங்க, நம்ம எல்லாரும் இங்கே பேசி பழகி இருக்கோம். ஹலோ ஹலோ ஹலோ, பேசி பழகணும்லாம் சொல்லாதீங்க. ஏதோ பக்கத்து வீட்டு ஆண்டின்றதுனால தான் அமைதியா போறோம், அவங்க பையன்றதுனால. இல்லைன்னு வைங்க, நடக்கிறதே வேறையா இருந்திருக்கும். ஐயோ இங்கே பாருங்க, நீங்கள் என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் அந்த மாதிரி பையன்லாம் கிடையாதுங்க. இங்க பாருங்க, நீங்க யாரா வேணா இருங்க, எவனா வேணா இருங்க, ஆனா எங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. இல்ல அவ்வளவுதான். எங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியாது, வாயை திறந்துச்சு கூவமே கொப்பளிக்கு. அதனோட சாம்பிள் தான் எங்க அக்கா. எம்மா கத்துவாடாப்பா. இங்க பாருங்க, இதுக்கப்புறம் எங்க கிட்ட ஏதாவது பேசணும் வைக்கணும்னு ஏதாவது நினைச்சீங்க, அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. இங்க பாருடி, இனிமே அவன் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான். ஏதாவது பேசினா வச்சானா சொல்லு, வீட்டுல புடிச்சு போட்டு கொடுத்து நல்லா குத்துன்னு குத்த வச்சிருவான். வில்லிக்கான 10 பொருத்தமும் பக்காவா இருக்காப்பா. எப்படிதான் இப்படி இருக்காளோ தெரியல. பாவம் அந்த பையன் பயந்து நடுங்கி போயிட்டான். அம்மா. என்னடா? அம்மா, நாங்க மறுவீட்டு விருந்துக்கு கிளம்புறோம்மா. மறுவீட்டு விருந்து கிளம்புறீங்களா? என்ன? இல்லம்மா,
அத்தை நாளைக்கு மறு வீட்டு விருந்து வைக்கிறேன் நாங்க, அதான் இன்னைக்கு அங்க போலான்னு. இங்க பாரு, அதுக்கெல்லாம் ஒரு முறை இருக்கு. முதல்ல அவங்க அங்க போய் அவங்களாம் முறைப்படி தட்டு தம்பளை வச்சு உங்களை அழைக்கணும், அப்பதான் அனுப்ப முடியும். என்ன உடனே கிளம்புறேன்ட்டு? ஐயோ சம்மந்தி, நான் அப்படிதான் கூப்பிடுறேனே. ஆனா தம்பி தான் வந்துட்டு நீங்க ஒத்தையில என்ன பண்ணுவீங்க அத்தை, நாங்களும் வாரோம்னாரு. இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து ஒரு முறை இருக்கு. முறைப்படிதான் எதா இருந்தாலும் நடக்கணும். உங்க இஷ்டத்துக்கெல்லாம் இங்கெல்லாம் நடக்காது, சொல்லிட்டேன். ஒழுங்கா இரு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அம்மா இல்லம்மா, இங்க இத்தனை பேர் இருக்கோம். இத்தனை பேர் இங்க இருக்கோம்பா. யாருக்காக? எல்லாம் உங்க 2 பேத்துக்காக தான் இங்க வந்து இவங்க எல்லாம் பொழப்பு கெடுத்துட்டு வந்து உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒன்றும் பொழப்பு இல்லாம இல்ல. உங்க அத்தை ஒரு வாரமா டீ கடையை மூடி வச்சுட்டு வந்திருக்கா. அவளுக்கு எவ்வளவு தொழில் நஷ்டம் தெரியுமா? இவங்களும் அந்த ஹோட்டல் இதை வந்து மூடி வச்சுட்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு எம்பிட்டு கஷ்டம் இருக்கும். அதெல்லாம் மறந்துட்டு நீ பாட்டுக்கு போறேன்னா என்ன அர்த்தம்? சரிக்கா விடுங்க, அதான் போயிட்டு வரேன்றாங்களே, சந்தோஷமா அனுப்பி வைங்க. இங்க பாருமா, அதுக்கு ஒரு முறை இருக்கு. முறைப்படிதான் எதுவாக இருந்தாலும் நடக்கணும். ஏமா, உங்களுக்கு புரியுதா புரியலையா? நீங்களும் நல்லது கெட்டதெல்லாம் பார்த்தானே வந்திருக்கீங்க. சரிங்கம்மா. சரிங்க சம்மந்தி. ஏதோ சின்னஞ்சிருச்சுங்க. நான் கிளம்புறேன்னொன்னையும் நீங்கள் ஒத்தையில் அங்கே தனியாக இருப்பீங்க, அதான் நாங்களும் வாரோம் அப்படின்னாங்க. அதான் என்னதான் இருந்தாலும் எங்கள் வீட்டு பெரியவங்க கிட்ட நாங்கள் கேட்கணும். எங்கள் வீட்டு ஆம்பளைங்க கிட்டையும் நாங்கள் ஒரு வார்த்தை பேசணும். எங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் நாங்கள் இங்கே முடிவெடுக்க முடியாது. மா என்னம்மா இதுல இருக்குது? அதுவும் அத்தை வீட்டுக்கு தானமா போறேன், வேற எங்கேயுமா போறோம்? ஏய், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முறை இருக்குன்னா முறைப்படி தான் நடக்கணும். உன் இஷ்டத்துக்குலாம் இங்கே நடக்காது. எல்லாம் உன் இஷ்டப்படியே நடக்கணும்னா எல்லாம் என்ன பண்ணுறது? சரி, கோவப்படாதீங்க சம்மந்தி, கோவப்படாதீங்க. ஏதோ சின்னஞ்சிருச்சுங்க, அதுங்களுக்கு ஒன்றும் தெரியல. அவங்களுக்கு தான் ஒன்றும் தெரியாது, உங்களுக்குமா ஒன்றும் தெரியாது. பாரு, வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. போய் அந்த பந்தலுக்கெல்லாம் காசு கொடுக்கணும், அதெல்லாம் கொடுக்கல. பந்தி பரிமாறினாங்க, அவங்களுக்கெல்லாம் அங்கே மளிகை சாமானுக்கு காசு கொடுக்கணும், அதையும் செய்யல. 3 நாள் அங்கே சுத்தம் பண்ணியிருக்காங்க அந்த இதெல்லாம் தோட்டக்காரவங்க, அவங்களுக்கு இன்னும் காசு கொடுக்கல. அதெல்லாம் யார் கொடுப்பா? போய் முதல்ல அதெல்லாம் செட்டில் பண்ற வழியை பாரு. பார்த்தா வந்துட்டேன், அங்க போறேன் இங்க போறேன்னு. கல்யாணம் பண்ணா மட்டும் போதுமா? அதுக்கு உண்டான செட்டில்மெண்ட் எல்லாம் பண்ண வேணாமா? பண்றேன். ஏக்கா அப்படி பொறின்னு பொறிஞ்சு தள்ளிட்டீங்க? இல்லம்மா, என்னைக்கும் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் முளையோட கிள்ளி வீசணும். அதை வளர விட்டோம், அது நமக்கே பின்னாடி ஆபத்தா மாறிடும். அதான் புட்டிச்சு 4 போடு போட்டேன். இனிமே ஏதாவது ஒன்று பேசுவாங்க, வாயை திறக்கட்டும் பாரு, அப்புறம் இருக்கு. இல்ல, கல்யாணமும் நம்ம சொல்றபடி கேட்க மாட்டாங்களாம். இவங்க இஷ்டத்துக்கு பண்ணணுமா வைக்கணுமா, நினைச்ச நேரத்துக்கு அது நடக்கணும் இது நடக்கணும்ன்றாங்க. அதுக்கெல்லாம் எவன் காசு கொடுப்பான்? கொடுக்கணும்ல. சம்பாதிச்சு மொத்தத்தையும் நீ தானே வச்சுக்கிற. உன் கல்யாணத்துக்கு கூட செலவு பண்ணலன்னா எப்படி? இதுல வேற அதை பண்ணணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும். அதெல்லாம் பண்ண தெரியுது, அதெல்லாம் துட்டு இருந்தா தானே பண்ண முடியும். ஐயா, என் பிள்ளைய கடத்திக்கிட்டு வந்துட்டாங்க ஐயா. உங்களை தான் ஐயா நம்பி வந்திருக்கோம். நீங்க தான் எங்களுக்கு நல்ல விடுவு காலத்தை தரணும் ஐயா.